திரு ரவிக்குமார், தேசிய கல்விக் கொள்கை என்று கொண்டு வரப்பட்டது, அதற்கு போட்டியாகத்தான் இந்த மாநில கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்டதே தவிர அதற்கு வேற நோக்கம் எதுவும் இல்லை, இது ஒரு அரசியல் ஸ்டண்ட் தான் அப்படின்னு சொல்றாரு திரு சூர்யா. உங்களுடைய பார்வை என்ன? இந்த தேசிய கல்விக் கொள்கை எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது பல்வேறு அரசுகள், அது காங்கிரஸ் தலைமையிலான அரசாக இருக்கட்டும், பாஜக அரசு, எல்லாமே இந்த தேசிய கல்விக் கொள்கைகளை அப்பப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்பு கொண்டு வரப்பட்ட எல்லா கல்விக் கொள்கையும் மாணவர்களுடைய இடைநிற்றல், ட்ராப் அவுட், இதை குறைக்கிறது எப்படி, அப்போ அது மாதிரி மக்களுடைய லிட்ரஸி ரேட், படிப்பறிவு சதவீதம் அதை உயர்த்துவது எப்படி, இதைத்தான் முதன்மையான நோக்கங்களாக வைத்திருக்கும். ஆனால் பாஜக அரசு கொண்டு வந்திருக்க இந்த கல்விக் கொள்கை பெரும்பாலான மாணவர்களை இந்த முறைசார் கல்வி, ஃபார்மல் எஜுகேஷன், அதிலிருந்து விரட்டுவது என்பதை உள்ளீடாக கொண்டிருக்குது. இது ஸ்ட்ரக்சரலாக இது வெகு மக்களுடைய கல்விக்கு எதிரான ஒரு கல்விக் கொள்கை. இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறத இதை உருவாக்கிய திரு கஸ்தூரிரங்கன் அவர்கிட்ட நான் போய் கேட்டேன். நான் கல்விக் கொள்கையை நான் அரசுகிட்ட ஒப்படைச்சிட்டேன், இனிமேல் நீங்கள் போய் அங்கே தான் கேட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். இது எப்படியெல்லாம் இதில் செய்யப்பட்டிருக்குங்கிறத நம்ம பல டிபேட்டில் இதிலேயே நம்ம பேசியிருக்கிறோம். அந்த தேசிய கல்விக் கொள்கையில் எப்படி வெகு மக்கள் கல்வியிலிருந்து அகற்றப்படுகிறார்கள், அதுவும் குறிப்பாக பட்டியல் சமூகத்தவர்கள், பழங்குடியினர், அதுபோல் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர், பெரும்பான்மையானவர்கள் இந்த ஃபார்மல் எஜுகேஷன்லேருந்து விரட்டப்படுகிறார்கள். அதுக்கு தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பொது தேர்வுகளை 3ஆம் வகுப்பில், 5ஆம் வகுப்பில், 8ஆம் வகுப்பில் கொண்டு இந்த அங்கேயே ட்ராப் அவுட் ஆக்கினா, ட்ராப் அவுட் ஆக்குனாவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக ட்ராப் அவுட் ஆக்குறது, ட்ராப் அவுட் ஆக்கி அவர்களை பள்ளி கல்வியிலிருந்து விலக்குவது, இதை அவங்க செய்கிறாங்க. அதே மாதிரி உயர்கல்வியிலையும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி சேர்ந்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர்லேயே நீங்கள் விட்டுட்டு போனால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், செகண்ட் இயரில் விட்டு போனீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், தேர்ட் இயரில் விட்டு போனால் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னா அங்கேயே ஃபார்மல் எஜுகேஷன்லேருந்து மாணவர்களை விரட்டுகிறார்கள். இதை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன பண்ணுதுன்னா, ட்ராப் அவுட் ரேட்டை எப்படி குறைக்கிறது. ஏற்கனவே பள்ளி கல்வியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான சாதனை செய்கிற மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. கேரளாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு இருக்கிறது. அந்த அளவுக்கு லிட்ரஸி ரேட்லையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும், படிப்பறிவு பெற்றவர்கள் சதவீதத்தை எடுத்துக்கிட்டாலும் இது இந்தியாவில் முன்னணி நிலையிலே இருக்கிறது. ஆனால் நம்முடைய அரசு, நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு என்ன செஞ்சிருக்குன்னா, இந்த நம்ம கெயின் பண்ணி இருக்கிறத எப்படி மேலே கொண்டு போகிறது, இன்னும் மாணவர்களை எப்படி நவீன காலத்துக்கு இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்துக்கு தேர்ப்ப எக்யூப் பண்ணுவது, இப்படியான ஒரு நோக்கத்தோடு இந்த கல்விக் கொள்கை வரையப்பட்டிருக்கிறது. இது மிக முக்கியமான ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு முன்னெடுப்பு. இதற்காக நான் தமிழ்நாடு அரசை நான் பாராட்டுகிறேன். ஏன்னா தமிழ்நாடு அரசு எப்போ வந்தாலும் கல்வியில சீர்திருத்தங்கள் கொண்டு வருவது என்பதை அவர்கள் நோக்கமாக வைத்திருக்கிறாங்க. அப்படி செஞ்சிட்டே இருக்காங்க. அந்த பொது தேர்வு சார்ந்த அம்சங்கள், இருமொழி கொள்கை, அதை தான் பின்பற்றுவோம் அப்படின்ற அந்த விஷயம் 11ஆம் வகுப்புல இருந்து பொது தேர்வு இல்லை அப்படின்றத தாண்டி மற்ற அம்சங்கள் எல்லாமுமே தேசிய கல்விக் கொள்கையிலையும் இருக்கு அப்படின்னு கிளைம் பண்றாங்க பாஜகவில இருந்து. அப்படியான விஷயங்கள் தான் இந்த மாநில கல்விக் கொள்கையிலையும் வேறு வார்த்தைகள் மூலமாக கொண்டு வரப்பட்டிருக்கு, மற்றபடி எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே. அது அப்படி கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு கம்பேர் பண்ணால் தெரியும். நீங்கள் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை எடுத்துக்கிட்டு, அதுபோல் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு அம்சமாக ஒப்பிட்டு பார்த்தா தான் எப்படி அது அதிலிருந்து இது வேறுபட்டதாக, முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாங்களும் இதே தான் சொல்கிறோம், நாங்களும் இதை தான் சொன்னேன் அப்படின்னு பொத்தாம்பதுல சொல்வது என்பது ஏற்புடையது அல்ல. இதில் ஒவ்வொரு இப்போ சாப்டர் வைஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 83 பக்க அறிக்கை என்பது அதில் ஒவ்வொரு சாப்டர்லையும் என்னென்ன செய்ய போகிறோம், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில்
நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த கிளஸ்டர் முறையை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது. இதில் அது மாதிரி கிளஸ்டர் முறையை கொண்டு சொல்லியிருக்காங்களா? பள்ளிகளை வந்து நாங்கள் கிளஸ்டராக இது பண்ணி அதில் இருக்கிற ஆசிரியர்களை நாங்கள் நிரவல் பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு ஆசிரியர் காலையில் 10 மணிக்கு ஒரு ஸ்கூலில் பாடம் எடுப்பார், இன்னொரு ஸ்கூலுக்கு போய் 12 மணிக்கு அவரே எடுப்பார். இப்போ வந்து ஒரு ஸ்கூலோட வந்து ஒரு ஆசிரியர் அட்டாச் பண்ணப்பட்டிருக்கார். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் அப்படி கிடையாது. ஒரு கிளஸ்டர் முறை, ஒரு ஆசிரியர் வந்து அந்த கிளஸ்டர் முழுக்க எங்கே வேணாலும் போவார். இப்படியான முறையெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போது ஆசிரியர் எண்ணிக்கையை அதிகரிப்பது என்பதை பற்றி அக்கறை கொள்ளாமல் இருக்கிற ஆசிரியர்களை வச்சுட்டு நாங்கள் எல்லா ஸ்கூலுக்கும் அவர் அனுப்புகிறோன்னா, ஏற்கனவே வந்து நீங்கள் பல மாநிலங்களில் நீங்கள் இவங்களுடைய கல்வி, அதுவும் பாஜக ஆளுகிற மாநிலங்களிட பள்ளியுடைய நிலைமை என்னங்கிறத நீங்கள் போய் பார்த்தா தெரியும். எவ்வளவு கேவலமாக படுமோசமாக அங்கே பள்ளி கல்வி என்பது இருக்கிறது என்பது பாஜக ஆளுகிற மாநிலங்களை போய் பார்த்தா தெரியும். அந்த நிலைக்கு தமிழ்நாட்டையும் ஆகணும்னு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஓடுறன்னா காலை வெட்டுறது, அப்போ நம்ம 2 பேரும் சமமாயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பாஜகவினருடைய திட்டமே. இங்கே தமிழ்நாட்டு மேலே இருக்கிற அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு வெறுப்பு, இங்கே எல்லாம் நல்ல கல்வியில் முன்னேறிட்டு இருக்கு இந்த மாநிலம், அதை முதல்ல காலி பண்ணணும் அப்படிங்க என்பதற்காக என்னென்ன பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சமக்கிர சிக்ஷாவுக்கான நிதியை கொடுக்க மாட்டேங்கிறது எவ்வளோ பெரிய இது அநீதி, அது சட்ட விரோதம், அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. எவ்வளோ போராட்டம் போடுறோம், எத்தனை வந்து போய் வந்து இது பண்ணுறோம். இதுக்கு இன்னைக்கு வழக்கு போட்டு இந்த பணத்தை வாங்கணுமா? இப்போ ஒரு ஒன்றிய அரசு என்ன அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க வீட்டில் இருந்து எடுத்து அந்த இங்கே பிரித்து கொடுக்குறாங்க. இங்கே வாங்குற வரி பணத்தில் மாநிலத்துக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய தொகையை அதை வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன். எவ்வளோ திமிர்த்தனம் இது! இதுதான் பாஜகவுடைய அணுகுமுறை. அவர்கள் குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சிப்பது, தமிழ்நாட்டுடைய கல்வியை அழிக்கணும். உயர்கல்வியாக இருந்தாலும் பள்ளி கல்வியாக இருந்தாலும் இதை அழிக்க வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய திட்டம். ஏன்னா நீங்கள் இது மாதிரி சுயசார்போடு சிந்திக்கக்கூடிய மக்கள் இருந்தால் அங்கே பாஜக வந்து வளர முடியாதுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்களுடைய பிற்போக்குத்தனமான அரசியலை இந்த மாநிலம் ஏற்றுக்க மாட்டேங்கிறதுன்னா, இங்கே சுயசார்பு உள்ளவர்கள் இருக்கிறார்கள், சுயமாக சிந்திக்க தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால இந்த மாநிலத்தில் ஏற்றுக்க அவங்களுடைய அரசியல் எடுபட மாட்டேங்குது. அதற்காக இங்க இருக்கிறவங்களை திருப்பி தற்குறிகளாக மாற்ற வேண்டும் என்பது திட்டமிட்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல 2ம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இது இருக்குது? நீங்க வேணா சாப்டரா எடுத்து பார்ப்போம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் இருக்குது, ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இருக்குது. 2யும் எடுத்து பார்த்தோம்னா தெரியும். நிச்சயமாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசியும் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி ஒன்று கிடையாது. தமிழ்நாடு கொண்டு வந்திருக்கிறது நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோட இன்ஹரண்டாக இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரல் டிஸ்கிரிமினேஷன், அதற்கு மாறாக, அதற்கு எதிராக ஒரு சமத்துவமான சமூக ரீதிக்கான கல்வியை விளைகிற ஒரு அறிக்கை தான் இந்த கொள்கை அறிக்கை தான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு வெளியிட்டு இருக்கிற இந்த மாநில கல்விக் கொள்கை.